ஹலோ மக்களே 351வது எபிசோடுக்கு போறலாம். எபிசோட் வந்து 9 ரேம்பேஜ் கட்டுறாங்க. என்ன டான்ஸ் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ககாஷி சொல்லிட்டு இருக்கான். 4th வகை இறந்ததுக்கு காரணமே 3rd வகை தான் சொல்றான் அவன். லார்ட் தேடலால வந்து நம்ம ஊரை வந்து சிறந்தலா விளங்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் அவன். பார்த்தா அவனுக்கு வந்து லார்ட் தேடே ஒரு வந்து ஈவில் மாதிரி தெரியுது. உன்னை சிடோரிய போட்டு பார்க்கான். சிடோரிய கண்ணில் வந்தோடனே அவனுக்கு ரின்ஸ் செத்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. பார்த்தா சடனா முழிக்காம பார்த்தா இது எல்லாத்தையுமே கனவா கண்டிருக்கான் அவன். உன்னையும் பயந்து எஞ்சி போய் எப்பவும் போல கையை கழுவ ஆரம்பிச்சான். கை ஃபுல்லா ரத்தமா தான் அவனுக்கு எப்பவுமே தெரியுத மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா மைட் கை வந்து ஒரு கடலுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ககாஷி அங்கதான் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். உன்னை ககாஷின்னு கூப்பிடுதாரு அவரு. பார்த்தா எப்பவும் போல மதிக்காம போறான் அவன். இப்பவும் நம்மள மதிக்க மாட்டானா, இவனுக்கு இதே வேலையா போய் சொல்லிட்டு மைட் கை பாக்காரு. ககாஷி வீட்டுல படுத்திருக்கான். ஒன்னு யோசிச்சு பார்க்கான். எவன்டா அவன் உட்ஸ்டெல் யூஸ் பண்றான், அந்த மாதிரி ஆள் நம்ம ஊர்ல கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு யோசிக்காம இதை கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சு தரணும், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் போய் கேதர் பண்ண ககாஷி வந்து அப்படி ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா எங்க போறான்னா அந்த ஃபார்பிடன் ஜுட்ஸு எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க ஒரு டாப் சீக்ரெட் ரூம், அந்த ரூம் தான் தேடி போறான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா தேர்ட் வகை ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரு. சடனா அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது, எவனோ உள்ள நுழைஞ்ச மாதிரி. உன்னை ககாஷி அந்த ஃபார்பிடன் ரூமுக்குள்ள போயிட்டு இன்ஃபர்மேஷன் எடுத்து படிக்க ஆரம்பிக்கான். ஹாசிராமா ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கான் அவன். செஞ்சு கிளனோட லீடர் வந்து ஹாசிராமா செஞ்சு, அவர் வந்து ஃபாரஸ்டே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பவர் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த ஊருக்கு அமைதியை கொண்டு வந்தாரு. அவரால் ஒரே ஒரு ஆளால மட்டும் தான் உட்ஸ்டெல் நிஞ்சுட்ஸு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆளால மட்டும் தான் உட்ஸ்டெல் நிஞ்சுட்ஸு யூஸ் பண்ண முடியும்னா அன்னைக்கு ஒருத்த வந்தான அவன் யாருடா அப்படின்னா அவனால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறான் ககாஷி. இன்னும் இன்ஃபர்மேஷனை தேடிக்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் ஒன்னு கண்டுபிடிக்கணும்ட்டு உன்ன ஒரு டாப் சீக்ரெட் கவர் இருக்கு. உன்னை திறந்து பக்கம் பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஃபைல்ஸ்லாம் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா தேர்ட் வகை வந்துட்டாரு. இந்த பேப்பர் தானே தேர்டுன்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு எரிதாரு அவரு. ப்ரொஃபசர் நீங்க எங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு மிரண்டான் ககாஷி. ஒண்ணு இல்ல ககாஷி, நானே பெர்மிஷன் தரேன், அதை எடுத்து படின்னு சொல்றாரு அவரு. தேர்ட் வகை அந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. பல காலத்துக்கு முன்னாடி ஹாசிராமா செஞ்சு வந்து மாதராக்கும் ஃபைனல் பேட்டில் நடந்துச்சு. அதுல உட்ஸ்டெல் யூஸ் பண்ணா 9 சக்கராவே கண்ட்ரோல் பண்ணாரு. 9 அவர் அடக்குனாருன்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கு பின்பு யாராலுமே உட்ஸ்டெல் ஜுட்ஸு யூஸ் பண்ண முடியாம போச்சுன்னு சொல்றாரு அவரு. ஆனா 9 கண்ட்ரோல் பண்ணதுக்கு மொத்தமே 2 தான் இருந்துச்சு. ஒன்னு ஷரிங்கன், இன்னொன்னு உட்ஸ்டெல். அதனால நம்ம ஊருக்கு அது ரொம்ப தேவைப்பட்டனால டெய்ல்டு பிஸ்ட வந்து கண்ட்ரோல் பண்றது கண்டி திரும்பி உட்ஸ்டெல கொண்டு வரணும்னு நினைச்சேன்னு சொல்றாரு அவரு. அதனால ஹிடன் லீஃப் வில்லேஜ் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஆளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோக்காகே செல்ல வந்து நாங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணோம். ஆனா அது யாருக்குமே ஒர்க் ஆகல. நிறைய பேர் செத்ததான் மிச்சம்னு சொல்றாரு அவர். அதில் நாங்க இழந்தது எக்கச்சக்கமான சினோபிகள்னு சொல்றாரு அவர். ஹாசிராமா செல்ஸ் வந்து யாராலுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவங்களே அறியாம க்ரோ ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் வந்து நிறைய பேரை கொண்டனால அந்த ரிசர்ச்சே நாங்க வந்து ஃபார்பிடன் ரிசர்ச்சா வந்து நாங்க க்ளோஸ் பண்றோம்னு சொல்றாரு அவர். ஆனா ரீசென்ட் டைம்ல நிறைய கென்னின்னு நிறைய சுன்னின்னு வந்து காணாம போய்கிட்டு இருக்காங்க. அன்பு பிளாக் ஆப்ஸ்காரங்க நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசர்ச் வந்து இப்பவும் இவனோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு தேர்ட் ஹோக்காகே. அது மாதிரி பிறந்த குழந்தைகள் நிறைய பேர் கடத்தப்பட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு அவரு. என்னது பிறந்த குழந்தைங்களான்னு சொல்லிட்டு ககாஷி முழிக்க ஆமான்னு சொல்றாரு அவரு. இது வரைக்கும் 60 சின்ன குழந்தைகளை கடத்திருக்காங்கன்னு சொல்றாரு அவரு. யார் இதை பண்ணலான்றா ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. எவன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கான், அவன் பெரிய பிரச்சனை உண்டாக்க போறான்னு மட்டும் தெரியும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. இதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ககாஷி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒருத்த வந்து எல்லா ஜுட்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கான். அதனாலதான் இதெல்லாம் பண்றான்னு சொல்றாரு ஹோக்காகே. ஓப்பனா சொல்ல போனோம்னா உட்ஸ்டெல் யூசர் மட்டும் நம்மள்ட்ட இருந்தாங்கன்னா 90 வந்து நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம். 4th ஹோக்காகே இறந்திருக்க மாட்டாருன்னு சொல்றாரு அவரு. சொன்ன உடனே ககாஷி முழிக்கான். உடனே டான்ஸ் சொன்னதை யோசிச்சு பார்க்காம தேர்ட் ஹோக்காகே இருந்தனாலதான் 4th ஹோக்காகே இறந்தான்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் ககாஷி. இதை உன்ட்ட சொல்லதான் செஞ்சேன், இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டாதான் சொல்றாரு அவர் தேர்ட் ஹோக்காகே. சொன்னீங்க சின்ன குழந்தைங்க உடம்புல வந்து ஹாசிராமா செல்ஸ் வந்து இம்ப்ளான்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணா என்னன்னு சொல்லிட்டு கேட்காம அப்படி பண்றது வந்து தடை செய்யப்பட்டதுன்னு சொல்றாரு அவரு. அந்த செல்ஸை வந்து எவன் இம்ப்ளான்ட் பண்றானோ அதுல வெற்றி பெறுவது வந்து பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மின்னு சொல்றாரு அவரு. ஆனா அந்த இதை வந்து எவன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கானோ அந்த 60 குழந்தைங்க கடத்தப்பட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. அந்த குழந்தைக்கு இப்போ வந்து 10 வயசு ஆயிருக்குன்னு சொல்றாரு அவர். 10 வயசு ஆயிருக்குன்னு சொன்னோன்னே கக்காச்சி முழிக்கான். அந்த பையனும் 10 வயசுக்கார மாதிரி தானே இருந்தானு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் கட்டுறாங்க. பார்த்தா டான்ஸ் கீழே ஒரு 10 சினோபி நின்னுட்டு இருக்காங்க. அதான் அன்பு பிளாக் ஆப்ஸ் காரனுங்க. நாளைக்கு வந்து ஃபியூடல் ஆர்ட் மீட்டிங் வந்து தேர்ட் ஹோக்காகே போறாரு. அவங்கள பாதுகாத்து 5 அன்பு பிளாக் ஆப்ஸ் காரங்க போறாருன்னு சொல்றான் அவன். அவன் மெயினா ஃபியூடல் ஆர்ட் பார்க்க போறதே வந்து அவனோட ஹோக்காகே போஸ்ட்டை வந்து தக்க வைக்கிறதுக்காண்டி தான். அவங்க போய் சேரக்கூடாதுன்னு சொல்றாரு அவரு. அவன் வந்து திரும்பி தேர்ட் ஹோக்காகே பொசிஷன்ல வந்து உட்கார்ந்தோம்னா திரும்பி லீஃப் வில்லேஜால எழுந்துலாம் நிக்க முடியாது, திரும்பி நம்ம தோத்துக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்றாரு அவரு. நம்மளுக்கு ஒரு வந்து வீக் லீடர் கிடைச்சிருவாருன்னு சொல்றான் அவன். அதனால உங்க மிஷன் லார்ட் தேர்ட் வந்து ஃபியூடல் ஆர்டவே பார்க்க கூடாது, அவனை போற வழியில கொண்டுன்னு சொல்றான் டான்ஸோ. ஆனா அவங்களுக்கு வந்து சொல்றேன் இதை வந்து நீங்க சீக்கிரட்டா வந்து வச்சுக்கணும்னு சொல்றான் அவன். எல்லாம் வந்து மிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க அங்கிருந்து. பார்த்தா ஃபியூடல் ஆர்ட் வந்து மிஷன்ல அங்கிருந்து கிளம்புறாங்க. பார்த்தா 5 பிளாக் ஆப்ஸ் காரங்க சுத்தி தான் இருக்கானுங்க. சரி வாங்கடா போவோம்னு சொல்றாரு. பார்த்தா 5 பிளாக் ஆப்ஸ் காரங்களும் அப்படியே பாதுகாத்து கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒருத்தரும் பார்த்து கூட்டி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா டான்ஸோட அன்பு பிளாக் ஆப்ஸ் காரங்க ஒளிஞ்சுதான் இருக்கானுங்க, எப்பமாச்சும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து தேர்ட் வகை நடந்து போய்கிட்டு இருக்காரு. பார்த்தா டான்ஸோட ஆளும் அங்கதான் நின்னுட்டு இருக்கானுங்க. எப்பண்டா அடிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சடனா பிளான் பண்ணிட்டு ஸ்கேட்டர்னு சொல்லிட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண இறங்கிட்டானுங்க அவனுங்க. டே எனிமிகள்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனு தேர்ட் வகை முழிக்காடி என்னடா நடக்கும் சொல்லிட்டு பார்த்தா டான்ஸோட ஆளு தேர்ட் வகை ஆளும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. மாத்தி சண்டை போடுறாங்க. தேர்ட் வகைக்கு மாசா நின்னுட்டு இருக்காரு நடுவுல. பார்த்தா கினோய் வந்து தேர்ட் வகைக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். கினோய் வேற யாருல இதான் யாமட்டோ ஸ்ட்ரைட்டா உட்ஸ்டெல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான் அவன். என்னது உட்ஸ்டெல் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு மிரண்டாரு தேர்ட் ஹோக்காகே. பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு. பார்த்தா மேலதான் நின்னுட்டு இருக்காரு தேர்ட் ஹோக்காகே மாசா. பார்த்தா தேர்ட் ஹோக்காகே கிடையாது, அது ககாஷி. உட்ஸ்டெல் ஜெயின் ஃபாரஸ்ட் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட்டு விடுதான். பார்த்தா ககாஷியோட ஷேரிங்கனை பார்த்துட்டு தொழிச்சு
கொலிச்சு எரிய போறான். சிடோரி தூக்கி போட்டு அவனோட உச்சியில உடச்சு எரிஞ்சிட்டான். பார்த்தா யாமன் சென்சே நொறுக்குதான் அவன் விட்டு. உன்னை சிடோரி வச்சு போட்டு தள்ள வந்துட்டான் அவன் பக்கத்துல. உடனே அவன் சொல்றான், உன்னை எல்லாம் கொல்ல விரும்பலான்னு சொல்றான் அவன். எங்கடா உச்சியில வந்து நீ கத்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்காம அவன். உடனே வந்து யாமன் சென்சே எதுவுமே சொல்ல மாட்டேங்கான். சரி நீங்க இருந்து தப்பிச்சு போன்னு மட்டும் சொல்றான் கக்காசி. ஆள் வரதுக்குள்ள நீங்க போங்கன்னு சொல்றான் அவன். உன்னோட உச்சியில வந்து ஹிடன் லீஃப் வில்லேஜ் வந்து ஒரு நாள் பிரச்சனை வரும். சரி இப்ப அது பிரச்சனை நீ போன்னு சொல்றான் அவன். உன்னை கினோய் எங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். மிச்ச அன்பு பிளாக் சொல்றான் 5 பேரும் வந்துட்டாங்க. பார்த்தா லார்ட் தேர்ட் மாதிரி முதல்ல நடிச்சுட்டு வந்து நம்ம கக்காசியா தான் இருந்திருக்கா. உண்மையான லார்ட் தேர்ட் இறங்கவே இல்லைங்க. நம்மள வேணும் கூட 5 பேரையும் பிரிச்சுட்டு லார்ட் தேர்ட போட்டதுல தான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனிமே நீ யாருன்னு பாத்தியான்னு சொல்லிட்டு கக்காசி கேட்காங்க. எனிமி யாருன்னு எனக்கு திறன்னு சொல்றாங்க கக்காசி. அதுக்கப்புறம் அன்பு பிளாக் பாத்துக்கிட்டே இருக்காங்க. சரி விடுங்க நம்ம கிளம்புன்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா தேர்ட் ஹோக்காக இறந்துருவாரு சந்தோஷத்துல டான்ஸ் வந்து தேர்ட் ஹோக்காக இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கான் அவன். உடனே அதுக்கப்புறம் பார்த்தா தேர்ட் ஹோக்காக சத்தம் கேக்கு. என்னோட சீட்டை அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் கொடுத்துட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சத்தத்தை கட்டணும் டான்ஸ் மிரண்டுட்டான். உடனே தேர்ட் ஹோக்காக சொல்றாரு, நான் எப்படி உயிரோடு இருக்கேன் அதான உனக்கு சந்தேகம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. சரி அப்படிலாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஒரு மாதிரி பதறுதான். ஃபியூடல் லாட வந்து பாக்க நீ காலைல கிளம்புன்னு நினைச்சேன், நீங்க இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் எனக்கு துரோகம் பண்ண பாத்துட்டான். எனக்கு ஒரு வார்னிங் வந்தனால அங்க போகாம இருந்துட்டு அதனால நான் தப்ஷன் சொல்றாரு தேர்ட் ஹோக்காக. ஆனா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நான் ஃபியூடல் லாட பாக்க போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேணுக்குனே தான் என்னை அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களை கண்டுபிடிச்சு வெளியே தெரிய வச்சிருன்னு சொல்றாரு அவரு. டான்ஸ் அதுக்கெல்லாம் பயப்படுதான் வந்து தடுக்க சொல்றாரு. ஆனா என்ன, நான் இனிமேல் இந்த ஊர்ல எந்த சாகும் வர விரும்பலன்னு சொல்றாரு அவரு. அந்த இவன் என்னை வந்து கொல்ல நினைச்சானோ அவன்கிட்ட என்ன பேச நினைக்கம்னா அவன் இவ்வளவு நாள் பண்றது எல்லாமே இந்த ஹிடன் லீஃப் காண்டினால மட்டும் தான் இதெல்லாம் விட்டு வைக்கன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா டான்ஸை தான் கொல்ல நினைச்சான்னு சொல்லிட்டு தேர்ட் ஹோக்காக அப்பவே தெரியும் ஹிடன் லீஃப் காண்டி தான் அவனும் போராடுதான். சரி அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு அவரு. டான்ஸர் சொல்றான், நீ எப்பவுமே இவ்வளவு மென்மையா நடக்கிறனால உன்னோட சாவு சீக்கிரம் வரப்போகுது ஹிரிசன் அப்படின்னு சொல்றான் அவன். நீ சொல்றது கரெக்ட் தான் டான்ஸோன்னு சொல்றாரு அவரு. ஏன்னா தேர்ட் ஹோக்காக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா டான்ஸோ தான். அதனாலதான் அவர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறார் அவர். நம்ம எப்பவுமே இந்த வழியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். நீ வெளிச்சம்னா நான் இருட்டா இருக்குன்னு சொல்றாரு அவரு. தேர்ட் ஹோக்காக சொல்றாரு, எப்பவுமே ஒரு இடத்துல வெளிச்சம் இருந்துச்சுன்னா அங்க ஒரு இருட்டு இருக்கதான் செய்யும் சொல்றாரு அவரு. ஆனா ரெண்டுல எது ஒண்ணு இழந்தாலும் இந்த உலகமே அழிஞ்சிருண்டா டான்ஸோன்னு சொல்றாரு அவரு. அப்பவும் அவர் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டாரு அவரு. டான்ஸர் சிரிச்சுட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கக்காச்சி வந்து தேர்ட் ஹோக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். கக்காச்சி சொல்றான், நான் அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை தேர்ட் ஹோக்காக சொல்றாரு, டே நீ இருந்தனால தான்டா நான் உயிரோட இருக்கேன்னு சொல்றாரு தேர்ட் ஹோக்காக. மட்டும் சொல்லலாம் இந்த செத்துருவன்னு சொல்றாரு அவரு. கக்காச்சி சொல்றான், நானே ஒரு சமயத்துல உங்களுக்கு துரோகம் பண்ண பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ஃப்ரோத் ஹோக்காக வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே டான்ஸோட சேர போனேன். நான் உன்னை எல்லாம் பிளேம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு கக்காசியை பார்த்து தேர்ட் ஹோக்காக. மினோட்டா வந்து உயிரோட இருக்கிற உன்னை பத்தி என்கிட்ட பேசலாம்னு சொல்றாரு அவரு. சொன்ன உடனே ஷாக் ஆகுறான் கக்காசி. உடனே மினோட்டா சொல்றான், கக்காச்சி வந்து அந்த வழியை மறப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் மனசுல இப்பவுமே அந்த காயமா தான் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான் அவன். அதனாலதான் அன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர்த்தேன். அவன் எல்லாத்தையும் மறப்பான்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் மறக்க மாட்டேங்கான். இன்னும் காயம் ரொம்ப ஆழ்மையாயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு மினாட்டோ. என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. தேர்ட் ஹோக்காக சொல்றாரு, ஒருத்தனோட வழி இன்னொருத்தனெல்லாம் போக்க முடியாது, அதுக்கு காலம் தான் எல்லாருக்கும் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சரி இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்றாரு தேர்ட் ஹோக்காக. எதுக்கு நீ குஷினாவை பாதுகாக்க கண்டி கக்காசி வந்து அசைன் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா தேர்ட் ஹோக்காக அந்த மிஷனுக்கு அசைன் பண்ண சொல்லிருக்காரு கக்காசியை. அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்து வெளியே போய் குஷினாவை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு லேடி கூட இருந்தனால அவன் மனசு அப்படி கொஞ்சம் மென்மையாக வாய்ப்பு அவனும் மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நீங்க சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு மினோட்டா சொல்றான். மினோட்டா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்னா அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்து உன்னை ரிலீஸ் பண்ண தான் சொன்னார்னு சொல்றாரு தேர்ட் ஹோக்காக. ஆனா என்ன, எனக்கு வந்து இப்போ ஸ்ட்ரென்த் தேவை, அதனால நீ அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இரு, ஆனா எனக்கு கீழே வந்து கண்ட்ரோல்ல இரு, உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்காரு. அவனும் சரின்னு சொல்றான் கக்காசியும். நான் உன்னை இப்படி பண்றனால மினோட்டா நீ மன்னிப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு தேர்ட் ஹோக்காக. உடனே கக்காசி சொல்றான், அவங்கள்ட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு சொல்றான். என்னன்னு சொல்லுன்னு கேட்காரு அவரு. ஃபவுண்டேஷன்ல வந்து ஒரு உட்ஷல் யூசர் இருக்காருன்னு சொல்றான் அவன். இதை நான் நினைச்சதுதான், சரி கவலைப்படாது, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு தேர்ட் ஹோக்காக. அதுக்கப்புறம் ஃபியூடல் லார்ட் இருக்க பிளேஸ கட்டுறாங்க. உடனே லார்ட் தேடி நான் திரும்பி போஸ்ட் இருக்குன்னு சொன்னோடனே ஃபியூடல் லார்ட் சொல்றாரு, அப்பா நீனே இருக்கியா, சரி நான் இன்னொருத்தனை சூஸ் பண்ண அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சரி இங்க இன்னொருத்தர் வந்து ரொம்ப அகோரமா இருப்பாரு, அவர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஃபியூடல் லார்ட். பாக்கே பயங்கரமா இருப்பான், அவன் வரலன்னு சொல்லிட்டு கேட்காரு. திரும்பியும் நீங்க டான்ஸாவே சொல்றீங்கன்னு சொல்லிட்டு தேர்ட் ஹோக்காக கேட்காரு. ஆமா அவனை தான் சொல்றேன்னு சொல்லிட்டு, அவன் இருந்தாலே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்குன்னு சொல்றாரு ஃபியூடல் லார்ட். அவனுக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருந்தனால அந்த இடத்துக்கு வரலன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா டான்ஸ் கட்டுறாங்க. டான்ஸ் யாரை பார்க்க போயிருக்காமோ ஒராச்சி மரம் தான் பார்க்க போயிருக்கான். உடனே டான்ஸ் சொல்றான், இனிமேல் நம்ம டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கிடவே கூடாது, இப்படி வச்சுக்கிட்டே தெரிஞ்சா தேர்ட் ஹோக்காக நம்மள லாக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு எது நடந்துச்சான்னு சொல்லிட்டு ஒராச்சி மரம் கேட்கான். கக்காச்சி வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான், ஹிருசனுக்கு இது எல்லாமே தெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட சீக்கிரட் இந்த இடத்தெல்லாம் தெரிஞ்சிட்டுனா பெரிய பிரச்சனை வந்து சொல்றான் ஒராச்சி மரு. அப்புறம் லார்ட் தேர்ட் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் லார்ட் ஒராச்சி மரு. அப்புறம் கக்காச்சியை கட்டுறாங்க. திரும்பி தூக்கத்துல வந்து ரின்ன கொன்னதான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்ப பார்த்தாலும் அவன் தூங்கி எழுந்து அந்த கனவு வந்துகிட்டே இருக்கு. அவன் கையை கழுவுறான், கை ஃபுல்லா ரத்தமா தான் அவனுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கொட்டட்சு கென்மா மைக்கே எல்லாம் கட்டுறாங்க. லார்ட் தேர்ட் வந்து திரும்பி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாரான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லீவ் வில்லேஜுக்கு வந்து புது மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கென்மா. லார்ட் தேர்ட் அவர் ஏஜுக்கு எல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கொட்டட்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே ஆஸ்மா சொல்றாரு, நம்ம இந்த வில்லேஜுக்கு நம்ம ஒரு பெஸ்ட்டை கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. லார்ட் தேர்டே வந்து ஹோக்காக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கா குர்னே சென்சே. உடனே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும். பார்த்தா கக்காசி திரும்பி மைக்கே கூப்பிடுறாரு. பார்த்தா கக்காசி மதிக்காமலே போய்கிட்டு இருக்கான்.
இருக்கான். இந்த வாட்டி அவர் விடல, கக்காஷியை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா யாமுட்டோ வந்து கக்காஷியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் இதுக்கூட நம்மள அன்னைக்கு உயிரோட விட்டான்னு சொல்லிட்டு உன்னை மைட் கே ஃபாலோ பண்றது வந்து கக்காஷிக்கு தெரிஞ்சுட்டு உன்னை மைட் கே பாஞ்சி வந்து கக்காஷின்னு பிடிக்க வராரு. அதுக்குள்ள பார்த்தா கக்காஷி கத்தியை தூக்கிட்டு மைட் கே போட்டு தள்ள போயிட்டான். டேய் நான் மைட் கேடா என்னை போட்டுக்கிட்டு தள்ளுறாரு சொல்லிட்டு இருக்காரு மைட் கே. டேய் நீ தானடா சொல்லிட்டு இருக்காரு கக்காஷி, கொஞ்சம் மிஸ் ஆகுது கொன்றுப்பன்னு சொல்லிட்டு இருக்காரு கக்காஷியை பத்தி மைட் கே. சரிடா என்ன பாஞ்சு பிடிக்க மாதிரி வந்தான்னு சொல்லி கக்காஷி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்னோட ரைவல்டா, அதனாலதான் உன்னோட விளாடன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு மைட் கே. இப்பமெல்லாம் அதுக்கு நேரம் இல்ல, நீ மன்னிச்சுன்னு சொல்லிட்டு கக்காஷி எங்கிறது போய்கிட்டே இருக்கான். பார்த்தா மைட் கே சோகமாகறாரு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடு சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.